வணக்க மக்களே, நான் உங்கள் ஆர்ஜே ராகுல். இது உங்கள் தமிழ் சேனல். உங்ககிட்ட ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இருக்குமா? இருந்தால் இந்த வீடியோ தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்ப்பீங்கிற நம்பிக்கையோடு தான் இந்த காணொலியை நான் தொடங்குறேன். உங்கள் வீட்டில் குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் தண்ணி இருக்கா? நல்ல சுத்தமான தண்ணியா? இனி அந்த மாதிரியான தண்ணி நமக்கு கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மாவட்டங்கள் நம்பி இருக்கக்கூடிய நதிகள்னு பார்த்திங்கன்னா, ஒன்று காவிரி நதி, இன்னொன்று தென்பெண்ணை நதி. அந்த 2 நதியுமே மாசடைஞ்சு தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிறத நீங்கள் பல காணொலிகளில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி மாசடைஞ்ச ஒரு முழு அணையும் இறந்து போன நீரால் நிரம்பப்பட்டிருக்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நான் பேச போகிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணை பேர் தான் கெலவரப்பள்ளி அணை. இந்த கெலவரப்பள்ளி அணையை நம்பி தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான விவசாயிகள் நம்பியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, கிருஷ்ணகிரி மாவட்டமே ஒசூரை தவிர மீதி எல்லாமே கிருஷ்ணகிரியில் விவசாயத்தை மட்டும் தான் நம்பியிருக்காங்க. கிருஷ்ணகிரியில் குறிப்பாக சொல்லணும்னா, நம்ம சேலத்து மாம்பழம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாம்பழத்தோடைய சுவையான மாம்பழங்கள்லாம் எங்கே கிடைக்கும்னா கிருஷ்ணகிரியில் தான் கிடைக்கும். அப்படியான மாம்பழத்துக்கும் பூக்களுக்கும் காய்கறிகளுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாயக்கூடிய ஒரு நதி தான் தென்பெண்ணை நதி. இந்த தென்பெண்ணை நதி கர்நாடகாவில் நந்தி மலைத்தொடர்களில் உற்பத்தியாகி பெங்களூர் வழியாக நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. சொக்கரசப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த நதி உள்ளே நுழையுது. இப்படி நுழையிற நதி கெலவரப்பள்ளி அப்படிங்கிற அந்த அணைக்கு சேருது. இந்த அணையை நம்பி பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயம் பண்ணக்கூடியவங்க தான் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள். அதுக்கு என்னடா இப்போ அதான் இருக்குல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த நதியில் வரக்கூடிய தண்ணியை இனி குடிக்க முடியாது, சரி பரவாயில்ல, குளிக்க முடியாது, பரவாயில்ல, இந்த நதியை நான் நிலத்துக்கு பாய்ச்சுறேன் அப்படின்னா கொஞ்ச நாளில் நிலம் மலடாகி மண்ணும் செத்து போயிடும் அப்படிங்கிற நிலையில் தான் அந்த தண்ணி சேருது. எங்கே பார்த்தாலையும் வெள்ளை நிறத்தில் நுரையோட அந்த தண்ணி உள்ளே வர்றதை பார்த்த நம்மளுடைய மாசு கட்டுப்பாடு வாரியம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நதி உள்ளே நுழையிற இடமான சொக்கரசப்பள்ளியிலேயே தண்ணியை எடுத்து சோதனை பண்ணி பார்க்குறாங்க. அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த தேவையான அளவுக்கான ஆக்சிஜன் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, தேவையான அளவுக்கான ஆக்சிஜன் அப்படிங்கிறது 4லிருந்து 6 அந்த குறியீட்டு அளவில் இருக்கணும். ஆனால் அதில் இருக்கிறது வெறும் 1% தான் ஆக்சிஜன் இருக்குது. அந்த ஆக்சிஜனை பயன்படுத்தி மீன்கள்லாம் வாழ முடியுமானா நிச்சயமாக வாழ முடியாது. அதாவது இந்த நதியில் இனிமேல் இந்த அணையில் மீன்கள் உயிர் வாழ முடியாது. இந்த நதியில் வரக்கூடிய தண்ணியில் மீன்கள் உயிர் வாழவே முடியாது. மீன்கள்லாம் இறந்து மிதக்கக்கூடிய சூழலில் தான் இந்த தண்ணி உள்ளே வருது. மீன்கள் இறந்துருச்சு. அடுத்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நுரை மேலே சாலையில் போகக்கூடியவங்க மேலெல்லாம் படுது. அது வெறும் அந்த நுரை மேலே பட்ட உடனே அவங்களுக்கு பயங்கரமான எரிச்சல்லாம் உண்டு பண்ணுது. ஏன் அந்த எரிச்சல் உண்டு பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் உள்ளே கலந்துருக்கக்கூடிய டிசால்வல் சாலிட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அளவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 500 mg அளவுக்கு இருந்தாலே அது மோசமான தண்ணி. அதை நம்ம பயன்படுத்தவே கூடாது. ஆனால் இங்கே 1000 mgக்கு மேலே இருக்குது. ரொம்ப மோசமான நிலையில் இந்த டிசால்வல் சாலிட்ஸ் உள்ளே கலந்துருக்கு. டிசால்வல் சாலிட்ஸ்னால் நம்ம எதெல்லாம் கெமிக்கல்ஸு, இந்த கெமிக்கல்லாம் நம்ம கலக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அந்த கெமிக்கல்லாம் உள்ளே கலந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அப்படின்னா மலத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியா இந்த நதியில் கலந்துருக்கு. இந்த பாக்டீரியாவோட பேர் பார்த்திங்கன்னா ஃபேக்டல் கோலிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவோட அளவு பார்த்திங்கன்னா 0 MPN, அதாவது மோஸ்ட் ப்ராபபிள் நம்பர் 0 அளவில் இருந்ததுன்னா அது குடிக்கலாம். 500 MPN அளவுக்கு இருந்தால் அது குளிக்கிறதுக்கு தகுதியான நீர். அதுவே 5000 MPN இருந்ததுன்னா அது சுத்திகரித்து இல்லை நீங்கள் கொஞ்சம் மாசெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் தொழிற்சாலைகள்லாம் பயன்படுத்தலாம். ஆனால் கெலவரப்பள்ளி அந்த சொக்கரசப்பள்ளியில் எடுத்த தண்ணி சாம்பிளில் கிட்டத்தட்ட 20,050 MPN அளவுக்கு இந்த கோலிஃபார்ம் பாக்டீரியாஸ் இருக்குது. மலத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியா. எப்படி ஒரு தண்ணியில் மலத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியா இருக்குது, தொழிற்சாலை கழிவுகளில் இருக்கக்கூடிய சாலிட்ஸ் எல்லாம் இருக்குது, ஆக்சிஜன் அளவு இவ்வளோ கம்மியாக இருக்குது, எப்படி ஒரு தண்ணி இவ்வளோ சீக்கிரமாக மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான காரணம் என்னென்னா, பெங்களூரில் இருந்து வரக்கூடிய அந்த தண்ணியில்
பெங்களூருடைய புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய தொழிற்சாலைகள், அங்கீகாரம் வாங்கின தொழிற்சாலைகள், அங்கீகாரம் வாங்காத தொழிற்சாலைகள், அவங்க வந்து அவங்களோட கழிவை அப்படியே சுத்திகரிக்காமல் இதில் கலக்கிறாங்க. அதாவது முழுசாக சுத்திகரிக்காமல், இல்லை அரைகுறையாக சுத்திகரித்து இதில் கலக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெங்களூரு நகரில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைனேஜ் சீவேஜ் வாட்டர் இருக்கு இல்லையா, கழிவுநீர் இருக்கு இல்லையா, மக்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவுநீர், அந்த கழிவுநீரையும் அரைகுறையாக சுத்திகரித்து இல்லை சுத்திகரிக்காமையே இதில் கலக்கிறாங்க. இதனால் நம்ம வந்து கர்நாடகா மக்களை வந்து குறை சொல்லணுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இதுக்கு மக்கள் காரணம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகளும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இல்லை, நிறையவே கவனக்குறைவாக செயல்படக்கூடிய அந்த அரசாங்கம் தான் இதுக்கு காரணம். இந்த அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ஒரு கழிவுநீர் கால்வாயாக இந்த தென்பெண்ணை நதியை பயன்படுத்துகிறாங்க. இப்படி தென்பெண்ணை நதியில் இவங்க அந்த கழிவுநீர்களை முழுசாக கலக்கிறதன் மூலிமா என்ன நடக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த நதி நுழையும் போதே ஒரு நதியாக நதி செத்து போச்சு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இயற்கையினுடைய மிகப்பெரிய அழிவினுடைய அறிகுறி. அப்படியான நதியாக தான் உள்ள நுழையுது. இப்படி இந்த நதி வந்து இவ்வளோ மோசமாக அடைஞ்சிருக்கிறதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக இது அடைஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது ரொம்ப காலமாகவே நடந்துகிட்ருக்கு. இப்போது அது ரொம்ப பட்டவர்த்தனையாக வெளியே வந்து நுரையின் மூலிமா மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. எல்லோரும் இதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம்தான் தமிழ்நாடு அரசும் சரி ரியாக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் பொல்யூஷன் போர்டும் வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இதை பற்றி எந்த விதமான அக்கறையோ கவலையோ கர்நாடகாவுக்கும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கும் கிடையாது, சென்ட்ரலுக்கும் கிடையாது. அப்போது இது எல்லாரும் தான் காரணம் அப்படிங்கிறது தான் இதில் மோசமான உண்மை. இந்த உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து தக்ஷிண பினகிலி அப்படின்னு அந்த நதிக்கு பேர் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகான பேராக அவங்க வச்சுருக்காங்க. தென்பெண்ணையாறு நாம் கூப்பிட்றோம். அப்படியான அந்த தென்பெண்ணை ஆறு வந்து ஒரு சாதாரண ஆறு கிடையாது. வரலாற்று அடிப்படையிலே சங்க இலக்கியங்கள்லேயே நிறைய இடங்களில் வந்து தென்பெண்ணை ஆறு குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டோட புகழ்பெற்ற நதிகளாக நம்ம வந்து பாட்டு பாடும்போது கூட காவிரி தென்பெண்ணை அப்படின்னு சொல்லி பாடக்கூடிய அளவுக்கு தென்பெண்ணை புகழ்பெற்ற ஒரு நதி, நீளமான நதி. தமிழ்நாட்டில் ரொம்ப நீளமாக பாயக்கூடிய நதிகளில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காவிரிக்கு அடுத்தது இருக்கக்கூடிய நதி தென்பெண்ணை நதி. அப்படி ரொம்ப நீளமான நதியாக கிருஷ்ணகிரி வழியாக வந்து பல மாவட்டங்களுக்கு போய் பல மாவட்டங்களுடைய விவசாயிகளுக்கு நீராதாரமாக இருக்கக்கூடிய இந்த தென்பெண்ணை ஆற்றில் இப்படியான ஒரு சூழல் இருக்கிறது மிகவும் மோசமான சூழல். தென்பெண்ணை ஆற்று மாதிரி தான் இது மாதிரி நடக்குதான்னு கேட்டால் காவிரி ஆற்றுக்கும் இதே நிலைமை தான். காவிரி ஆற்றுல வந்து தண்ணி வந்து பிலிகூண்டு அப்படிங்கிற இடத்துல தான் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையுது. அந்த தண்ணியும் இதே அளவுக்கு மோசமான அளவில் தான் இருக்குது. இப்போ ஒகேனக்கல் தமிழ்நாட்டினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் ஒகேனக்கல், தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது. அந்த ஒகேனக்கல் வரக்கூடிய தண்ணியிலையும் பச்சை நிறத்தில் பாசி படிந்த ரொம்ப துர்நாற்றம் வீசக்கூடிய தண்ணி தான் வந்து சேருது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அதே தண்ணி தான் வந்து மேட்டூர் அணைக்கு வந்து சேருது. மேட்டூர் அணையில் இருக்கக்கூடிய மீன்கள்லாம் செத்து மிதக்கக்கூடிய அளவுக்கு மோசமான சூழலில் தண்ணி வந்து சேருது. இப்படி ஒரு பாலாறாக இருக்கட்டும், ஏன் நம்ம தமிழ்நாட்டிலே தோன்றி தமிழ்நாட்டிலே பாயக்கூடிய நொய்யல் நதியாக இருக்கட்டும், கேரளாவுடைய மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தோன்றி தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடிய நொய்யல் நதியாக இருக்கட்டும், எல்லா நதிகளையும் இப்படி கழிவுநீர் கால்வாயாக பயன்படுத்தக்கூடிய இந்த சுயநலப்போக்கு மாறலன்னா, நான் முதல்ல கேட்ட மாதிரி குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, துவைக்கிறதுக்கு, தண்ணியை பார்க்குறதுக்கே தண்ணி இருக்காது. இப்படி மோசமான சூழலில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதை பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த காணொலியில் நீங்கள் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பண்ணேன். நன்றி, வணக்கம். ஆறிருக்கும் பக்கத்தில உருவானிச்சு வரலாறு சொல்லுச்சு, ஊரு மட்டும் இருக்குதையா